இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, 2 பேருக்கு மூத்தவங்க நீங்க. கர்ப்பமா இருக்கீங்க. கர்ப்பமா இருக்கிறவங்க பண்ற வேலையா அது? அப்படிதான் மச்சான், நல்லா கேளுங்க. கல்லஞ்சக்காரங்க, கொலைக்காரங்க. சரி, வாய மூடு. மேடம், இங்க ஒரு ஆள் குறையுதுன்னு வீட்ல இருந்து ஆட்டோ புடிச்சு இங்க அவசர அவசரமா ஓடி வந்திருக்கீங்க. அதுவும் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க. அவ்வளவு கோபம். அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் தனியா செயல்படுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா அதுக்கு நீங்க கல்யாண காட்சி பண்ணாம நீங்க உங்க வீட்டோட இருந்திருக்கணும். இப்ப கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுல மருமகளா இருக்கீங்க. எல்லாம் நீங்க கொடுத்த இடம் தான் மச்சான். ஏய், உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அங்க. இப்படி அவசரப்பட்டு முட்டாள்தனமா ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனோட விளைவு என்னன்னு ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என்ன வீரா மேடம், என்ன அந்த கிளி கிளிப்பல்ல? என்னது இது? மாறா, நிறுத்து. நீ என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற. இதே விஜய் அன்னைக்கு ராகவ மாமா பத்தின உண்மையை கண்மணி கிட்ட சொல்லிட்டான்னு கட்டி வச்சு அடிக்கல? இவளை கொல்றதுக்கு பிளான் பண்ணி தானே நீ தூக்கிட்டு போன. அப்ப எங்க இருந்து வந்துச்சு உனக்கு அந்த எண்ணம்? நீ கொன்றதானே இப்போ உனக்கு என்ன இருக்கும்? கம்பி தானே எண்ணிட்டு இருந்திருப்ப. ஐயோ, தேவையில்லாம எதையும் ஞாபகப்படுத்துறாள் இவ வேற. சி. ஆமா, இவளை நான் கொல்ல பார்த்தேன், விட்டு இருந்தா கொன்றுப்பேன். ஆனா அது தப்புன்னு எனக்கு புரிய வச்சது யாரு? நான் ஜெயிலுக்கு போனா இந்த குடும்பம் என்ன ஆகுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணது நீதானே. இப்ப நீங்க என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? மாறா, எங்க அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்க எல்லாருக்கும் உயிரா இருந்தவரு. எங்க அப்பாவை பத்தின ஞாபகம் கூட எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு அப்பாவா அண்ணனா எல்லாமாவும் இருந்தது அவர்தான். இவ அவரை போய் சாகடிச்சிருக்கா. எப்படி மாறா இவ்வளவு சும்மா விட முடியும்? பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சொத்தும் நம்ம கைக்கு வந்துருச்சு. எல்லாரும் கேஸை விட்டு வெளியே வந்து இனி நிம்மதியா வாழ வேண்டிய நேரம். இவளை இங்க வச்சுட்டு நம்மளே நமக்கு எமனை கூப்பிட்டுக்க வேண்டாம். இவ ஏழ்றையா இருந்தாலும் எப்பேற்பட்ட கொலகாரியா இருந்தாலும் இவளை நம்ம ஏதாவது பண்ணோன்னு வச்சுக்கோ, அதுக்கு நம்மளும் சேர்ந்து ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். அப்போ எங்க அண்ணன் சாவுக்கு என்ன பதிலு? அண்ணி, கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? தப்பு பண்ணவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்ந்துடவே முடியாது. இவளை ஒழுங்கா போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு தண்டனையை வாங்கி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாம் இவளால் நிம்மதியா வாழ முடியாது. நீ தப்பு பண்ற எல்லாரையும் கொல்லணும்னா இங்க 3/4 பேர் போனமா தான் சுத்தணும். நம்மளே தண்டனை கொடுக்குறோம்னா அப்ப போலீஸ் எதுக்கு, ஜெயில் எதுக்கு? வேண்டாம் நீ. மாறா, வேண்டாம். ஒருத்தங்க கேரக்டர் இன்னொருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லியிருக்க, ஆமாவா? அப்புறம் நீ அப்படி நடந்துக்கிட்ட எப்படி? சொன்னா கேளு, போதும். இவளை இங்கேயே விட்டு போவோம், போலீஸ் வந்து புடிச்சிரும். ஐயோ மச்சான், நீங்க முதல்ல தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. டேய், இவளை சும்மா விட்டு போக சொல்றியாடா? பின்ன இவளை அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்திருக்கீங்க. இப்ப போலீஸ் வந்தாங்கன்னு வை, இங்க இருக்கிற எல்லாத்து மேலேயும் தான் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், அவங்க வந்து கூட்டு போட்டோம். அண்ணி என்னாச்சு? இல்ல, தலை சுத்துது. என்னாச்சுடி? பாருங்க, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அண்ணியை கூட்டு வந்தா என்ன ஆகுறது? கிளம்புங்க ஆளுங்கள. விடு விடு, ஒண்ணும் இல்ல. ஏய், இது யார் போனு? என்னோட தான். அறவேக்காடு. சாரி மாமா. எனக்கு வரும். இதுக்கு மேல அவளை எதுக்கு அடிச்சுக்கிட்டு போ. உனக்கு கொல்லாம போறேன்னு எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. மச்சான், கட்ட அவுத்து விடுங்களேன். வெளி என்ன பண்ற நீ? இதுக்கு அப்புறமாவது நம்ம நிம்மதியா இருக்கணும்னா இதெல்லாம் மொத்தமா எரிச்சு தொலைக்கணும். மண்ணெண்ண வைக்கிற வேலைக்கு எரிச்சு தொலைச்சாதான் என் மனசு. என்ன பண்ற நீ? வள்ளி, அந்த சைத்தா நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்துதான் நமக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், நம்ம நிம்மதியே போச்சு. ஒரு நாள் நம்ம எல்லாரும் நிம்மதியா சிரிச்சு சாப்பிட்டு இருப்போமா? அதான் அவ இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சு போயிட்டாளே.
அவ கைப்பட்ட பொருள் இந்த வீட்ல இருந்தா கூட அதுவும் விளங்காது. அதான் மொத்தமா போட்டு கொளுத்த போறேன். அத்தை வேணாம் அத்தை, சொன்னா கேளு. எதுக்குடா இதெல்லாம் கொண்டு போய் நடு வீட்ல வச்சு அழகா பார்க்க போறீங்களா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இதுவும் சூனியம் வச்ச மாதிரிதான். இது நம்ம வீட்ல இருக்கவே கூடாது. அத்தை உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் தப்பா பண்ணிட்டு இருக்காத அத்தை. அந்த விஜி எப்படி இந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த பக்கம் தான் வருவா. வந்து இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டோம். நாம எதுக்கு இந்த கன்றாவிலாம் தொட்டுட்டு இருக்கணும்? விடு அத்தை. ஏய், வள்ளி வள்ளி சொன்ன கேளு விடு. வள்ளியம்மா, அத்தை, வேண்டாம் குடு, வள்ளியம்மா. குடு. சொன்னா கேளு அத்தை. டேய் அதை எடுத்து ஓரம் போடுங்கடா. சரிப்பா. என்ன பண்ற வள்ளி நீ? அங்கேயே கிடக்கட்டும், தொடாதீங்க யாரும் அதை. வீட்டுக்குள்ள மறுபடியும் வரக்கூடாது. இங்க பாருங்கடா, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நடந்த எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு இதோட மறந்துருங்க. இதுக்கு அப்புறமாவது உங்க வாழ்க்கைய நினைச்சு சந்தோஷமா வாழுங்க. முக்கியமா மாறா, வீரா, உங்க 2 பேருக்கு தான். என்னமோ பிரச்சனைகளை சரி பண்றதுக்காகவே நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண மாதிரி நினைச்சு அலைஞ்சுகிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் உங்க வாழ்க்கைய பத்தியும் யோசிங்க. இதோ கண்மணிக்கு இப்ப குழந்தை பிறக்க போது, நம்ம வீட்டுக்கு புதுசா குட்டியா ஒரு உறவு வரப்போகுது. அடுத்தது மாறனுக்கு, கார்த்திக்கு, உங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கணும். நம்ம வீடு நிறைஞ்சிருக்கணும். நிறைய புது உறவு சொந்தம் எல்லாம் வரணும். சொல்லிட்டல்ல, அண்ணி டெலிவரி முடியட்டும், அடுத்தடுத்து 10 மாசத்துல நீ லைனா டெலிவரியா பாத்துக்கிட்டு இருப்ப பாரு. டேய், ம். வள்ளி இனிமே இந்த வீட்ல எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வீட்ல நிம்மதியா சாப்பிட்டு பல நாள் ஆகுது. வள்ளி நீ வீரா பிருந்தா எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல விருந்து ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா அத்தை, நானும் ஜெயிலே சாப்பிட்டுட்டு இருந்தானா. ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. சரி, எல்லாருக்கும் சாப்பிட என்னென்ன வேணும் மெனுவை கொடுங்க. ராமச்சந்திரா, ஆ. இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீங்க தலை நிமிர்ந்து நிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உன் மகன்களும் மருமகளும் தான். அவங்க இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துல எந்த சிக்கலும் வராதியா. ராமச்சந்திரா, அந்த விஜி இவ்வளவு விஷமம் முடிச்சவன்னு எங்களுக்கும் தெரியல. என்னென்ன வேலை பார்த்திருக்கா பாத்தியா? ராமச்சந்திரா, மாமா என்ன மன்னிச்சிருங்க, நான் திருந்திட்டேன்னு திரும்ப அழுதுகிட்டு அவ வந்தாலும் வந்துருவா. அவசரப்பட்டு அவளை வீட்டுக்குள்ளெல்லாம் சேர்த்துறாதப்பா, குடிய கெடுத்துருவாப்பா. இல்லனா இதுக்கப்புறம் எந்த நிலைமையிலும் அது வராது. அப்படி நான் வரவும் விட மாட்டேன். ராமச்சந்திரா, நீ ரொம்ப வெள்ள மனசுக்காரன். அதான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற. ஆரம்பத்துல அந்த விஜய் மேல உனக்கு ஒரு சந்தேகம் வந்திருந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் நடந்திருக்காது. அதுக்கு என்ன பண்றது? நாமெல்லாம் வளர்ந்த விதம் அப்படி. பாக்குற எல்லாரையும் நம்ம சந்தேகமா பார்க்க முடியாதுல்ல. மனுஷனுக்கு மனுஷன் நம்பிக்கை வேணும்ல. பழகினதுக்கு அப்புறம் தானே அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியுது.